இடத்துல இந்த 2 புல்பீட், போன தாட்டி நான் வந்தப்போ சொன்னேன்ல உங்கள்கிட்ட, ஒரு புல்பீட் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த 2 புல்பீட் இருந்த இதே ஸ்தலத்தில் 2009ஆம் வருடம் அல்லது 2010ஆம் ஆண்டு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் அந்த சமயத்தில் என்னுடைய தகப்பனுடைய அவங்க தமிழ் டிஸ்ட்ரிக்ட் அசம்பிளிஸ் ஆஃப் காடோட மிஷனரி டைரக்டராக இருந்தாங்க. அப்போ ஒரிசால இருந்து ஒரு 20 மிஷனரிகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அநேக மாவட்டங்களுக்கு கொண்டு சென்று ஜனங்கள் மத்தியில், விசுவாசிகளின் மத்தியில், அதாவது ஒரு மிஷனரி பாரத்தை, தாகத்தை உண்டாக்கும்படியாக அவர்கள் கொண்டு சென்றார்கள். அப்போ அவங்களோட பயணம் செஞ்சப்போ இதே குறிப்பிட்டு இதே இடம், இந்த 2 பீடமும் இருந்துச்சு. இங்கே நின்று எங்கள் அப்பாவோட பாட்டு பாடின ஞாபகம் எனக்கு இருக்கு. அதோட ஒரு ஃபோட்டோவும் என்கிட்ட இருக்கு. எங்கே இருக்குன்னு தெரியல, நான் அதை நினைவு கூறுகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. அவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் இளைப்பாய் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய சாட்சியை சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நிச்சயம் உள்ள ஒரு வாழ்க்கை. நாம் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழுகிறவர்களாய் அல்ல, ஒரு நிச்சயம் உள்ள வாழ்க்கையை வாழுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற இந்த வேதாகமும் இது உண்மை உள்ளது. இந்த வேதத்தில் உள்ள எல்லா வசனங்களும் ஜீவன் உள்ளது. இந்த இடத்திற்கு நீங்க புதிதாக வந்திருப்பீர்கள் என்றால், நீங்க இங்கிருந்து போகும்போது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் கொண்டு செல்லுங்க. இப்படி ஒரு பைபிள் ஒன்று வாங்கிட்டு உங்க வீட்டுக்கு கொண்டு போய் வைத்து கொண்டு நீங்க இந்த பைபிள்ல டெய்லிக்கு ஒரு 2 பேஜ் மட்டும் வாசிங்க. உங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கும். இயேசு இந்த பூமிக்கு வந்தது மனுஷனை மதம் மாற்றுவதற்காக அல்ல, மனிதனை ஆண்டவர் எதற்காக படைத்தார் என்று மனிதன் அறிந்து கொள்வதற்காக, அந்த அறிவை கொடுப்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். ஓசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடுவேன். ஓசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்துவிட. சரி போதும். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இன்னைக்கு நம்ம வாழுகின்ற இந்த உலகத்துல அறிவு பெருத்து இருக்கின்றது. உண்மைதான். என்னோட ஆமன் சொல்றவங்க மாத்திரம் கையை வைத்து ஆமன் சொல்லுங்க. இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்களை மனிதன் கண்டுபிடித்தே கொண்டே இருக்கிறான். ஆனா எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு காரியம், ஆனால் மனுஷன் ஏன் இன்னும் புது புது காரியங்களை கண்டுபிடித்தே கொண்டே இருக்கிறான் என்பதற்கு காரணம் அவனுக்கு ஒரு திருப்தி இல்லை. உண்மையா? நான் உங்களுக்கு பிராக்டிக்கலா பேசுறேன், ஒரு பிரசங்கமா இல்லாதபடி. இங்க நிறைய புதிதான நபர்கள் இருக்கிறதுனால ஒரு பிராக்டிக்கலா ஒரு ஜெனரல் மாரல் டாக் மாதிரி நான் உங்களுக்கு கேட்கிறேன். இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்கின்றது. எத்தனையோ படைப்புகளை மனிதன் பார்க்கிறான், எங்கெல்லாமோ போறான், என்னெல்லாமோ பண்றான். இங்க இருந்து, அதாவது ஒரு நொடி பொழுதுல நம்ம இங்க இருக்கிறவங்க பூமிக்கு அந்த பகுதியில் இருக்கிறவங்க பார்த்து பேச முடியுமா? முடியும். ஆனா ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு இது சாத்தியம் அல்ல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி மனிதன் வந்து கொண்டே இருக்கின்றார். இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் இல்ல. ஆனா இவ்வளவு ஃபெசிலிட்டி இருந்தோம், அதாவது மூஞ்சை பார்த்து ஒருவர் பேசுவது போல முகமுகமா பார்த்து பேசுற மாதிரி, ஃபேஸ் டைம்ல பேசுற மாதிரி இருந்தாலும் மனுஷனுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு குறைவு இருக்கு. அதனாலதான் இன்னும் மனிதன் கண்டுபிடித்து கொண்டே இருக்கின்றான் என்று என்னோட அங்கீகரிக்கிறவர்கள் இருந்தா கரங்களை மட்டும் உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். நல்லா உயர்த்துங்க. அப்போ இந்த மனிதனுக்கு
இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நான் இந்த வேதாகமத்தை உங்களை வாங்க சொன்னதுக்கான காரணம், இந்த வேதாகமத்துல ஆதியாகமம் புஸ்தகத்துல அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும், இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் படைச்சார். ஆண்டவருடைய படைப்புல எதுவுமே குற்றமே இல்லை, எல்லாமே பர்ஃபெக்ட். அவர் எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார். He found everything was good. ஆனா மனுஷனுடைய கண்டுபிடிப்புல நல்லது மட்டும் இருக்கா? நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. ஆனா இயேசு இந்த உலகத்திற்கு வந்தபோது அவர் ஞானமாய் இருந்த ஆண்டவரோடு படைத்தவர் இந்த பூமிக்கு வந்தபோது, இந்த பூமியை சிருஷ்டித்த ஆண்டவர் மானிட அவதாரம் எடுத்து நமக்கு, அதாவது உங்களுக்கும் எனக்கும் எதற்காக நாம் வாழ்கிறோம் என்ற அறிவை கட்டளையிடுவதற்கு, நமக்கு ஒரு சமாதானத்தை தருவதற்கு, அல்லது நாம் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு, நமக்கு ஒரு செய்தியை சொல்லும்படியாக அவர் மனுஷ சாயலில் வந்தார். அவர் வந்து 3.5 வருஷ காலம் ஊழியம் செய்தார். ஊழியம் செய்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார், திரும்பவும் வரப்போகிறார். இதை நான் சொல்றது கட்டுக்கதை அல்ல, இது சத்தியம், இது சரித்திரம். No one can deny the birth of Jesus. No one can deny the death of Jesus. No one can deny the resurrection of Jesus. And no one can deny that he is going to come again. இவர் எதற்காக வந்தார்னா ஒரே ஒரு காரணத்துக்காக. ஏனென்றால் எது நல்லதுன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்க வந்தார். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, எது நல்லதுன்னு சொல்லிக் கொடுக்க வந்தார். ஏன் அப்படின்னா, ஆதியில மனுஷனை படைத்த போது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், நீ இதை பண்படுத்தி பாதுகாத்துக் கொள்ள என்று ஆதாமை கொண்டு வந்து அந்த தோட்டத்தில் வைத்து விட்டு ஆண்டவர் சொல்கிறார், இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை நீ புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவான்னு சொல்லிட்டார். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் ஏவாள் ஆண்டிக்கு போல, ஏவாளுக்கு தெரியாததுனால ஏவாளுக்கு வேற ஒருத்தவங்க மூலமா இந்த கதை தெரிய வரும், சர்ப்பத்தின் மூலமா கதை தெரிய வரும். அதனாலதான் சொன்னேன், இந்த பைபிளை நீங்க வாசித்தீங்கன்னா எது உண்மைன்றது உங்களுக்கு தெரியும். வெறும் யூடியூப்ல வர்றது இல்ல வாட்ஸ்அப்ல வர்றது மட்டும் பார்த்துட்டு இதுதான் உண்மைன்னு நம்பாதீங்க. எழுதி இருக்கிறது தான் உண்மை. உண்மையா இல்லையா? என்னைக்குமே ஒரு தீர்ப்பு எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அதை முடிச்சிட்டாங்கன்னா அது உண்மை, அது சட்டம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான். அப்போ இந்த வார்த்தையில் சொல்லுகிறது, ஏவாளுக்கு அந்த உண்மை தெரியல. அந்த உண்மை தெரியாதனால என்ன ஆயிடுச்சு, அவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தான். அன்னையில இருந்து இயேசு மனுஷனுக்காய் வந்து பாட்டுப்பட்டு அவர் உயிர்த்தெழும் வரைக்கும் மனுக்குலத்தில் ஒரு பெரிய போராட்டம் இருந்தது. மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டம் இருந்தது. நன்மை எது, தீமை எது, அல்லது எதற்காக நாம் வாழ்கிறோம் என்ற ஒரு ஞானமே இல்லாம வாழ்ந்து கொண்டு அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருக்கிறான். இன்னைக்கும் மனுஷன் அப்படிதான் இருக்கிறான். நம்புறீங்கன்னா அதை ஆமான்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்துங்க. நான் சொல்றது ரைட்னா. அப்போ நன்மையும் தீமையும் அறிய மனுஷன் கத்துக்கிட்டான். ஆனா இப்போ ஆண்டவர் வந்தார். எதற்காக வந்தார் என்றால், நன்மையை மட்டும் நீ தெரிஞ்சா போதும், தீமையை பத்தி உனக்கு அறிவே தேவையில்லை, நீ நன்மையை மட்டும் அறிஞ்சால் போதும். ஏன்னா ஒரு சீக்கிரம் சொல்லிக் கொடுக்கிறேன். ரோமருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அந்த ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
நசுக்கி போடுவார். போதும். சமாதான ஏதி சபையில இருக்கிறோம், சமாதான புறத்துல இருக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இந்த உலகத்துல தேவன் இயேசு இந்த பூமிக்கு வந்ததின் மெய்யான நோக்கம் சமாதானத்தை கொடுக்கவே இயேசு வந்தார். நிம்மதியை கொடுக்கவே இயேசு வந்தார். நீங்க எந்த ஆஸ்பத்திரியில போனாலும் சமாதானம் கிடைக்குமா? ஏதாவது மெடிக்கல் ஸ்டோர்ல நிம்மதி கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா இயேசுவிடம் மாத்திரமே இந்த நிம்மதியும் இந்த அமைதியும் உண்டு. ஆனா இந்த நிம்மதியும் அமைதியும் எப்படி கிடைக்கும்னா, முதலாவது ஒரு வசனத்தை வாசித்தோம், 19வது வசனம். அதாவது நீங்கள் உங்களுடைய கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிந்திருக்கு. பவுல் அப்போஸ்தலன் ரோமர் என்ற ஒரு சபையில் விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார், நீங்க எல்லாரும் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது ரைட்டு, குட். நான் உங்களை குறித்து மெச்சிக் கொள்கிறேன், சந்தோஷப்படுகிறேன். நீங்க எல்லாரும் கீழ்ப்படுகிறீங்க, நல்லது. ஆனால் நீங்கள் இன்னொன்றை செய்ய வேண்டும். என்னன்னா, நீங்க நன்மையை அறிந்து கொள்ளுங்க, தீமையை வெறுத்துங்க. நன்மைக்கு ஞானிகளாயும் தீமைக்கு பேதைகளாயும் இருக்குங்க. எது நன்மை? இயேசு இந்த உலகத்துல உங்களுக்கு குயிஸ் காம்படிஷன்லாம் நடத்தினாங்க. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்குறேன். இயேசு, அதாவது நான் சொன்னேன், ஆதியாகமத்திலே தேவன் முதலாவது சிருஷ்டித்த போது எல்லாருக்கும் நல்லது 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 என்று கண்டார். கண்டா அதே தேவன் வார்த்தையானவர் மனுஷ சாயலாய் பூமியில் வந்தபோது அவர் நல்லது என்னது இல்ல நன்மை என்று எதை சொன்னார்? வசன இருப்பிடத்தோடு சொன்னா 1000 ரூபாய் ஸ்பாட். எது நன்மை என்று ஆண்டவர் சொன்னார் அல்லது எது நல்லது என்று ஆண்டவர் சொன்னார்? புரியல. இல்ல, அது முன்னாடி நடந்த கதை. இயேசு இந்த பூமிக்கு வந்து பிரசங்கம் பண்ண நாட்களில் அவர் ஒரு காரியத்தை நல்லது என்று சொன்னார். அது என்னது? இல்ல, சரி, என்னோட வாசிங்க. மத்தேயு எழுதின லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரை. அது இப்பதான் நான் உங்களோட வாங்கி வரேன். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமாய் ஏதாயிரம் உனக்கு செலவழித்தாலும் நான் திரும்ப வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். இயேசு இந்த பூமியில வந்து வாழ்ந்த நாட்களில் நன்மை இல்ல நல்லவன் என்று சொன்னது ஒரே ஒரு நபரை மாத்திரம்தான், நல்ல சமாரியன். இது அங்கீகரிக்கிறவங்க, இது உண்மை நம்புறவங்கள இருந்தா தலைக்கு மேல சத்தமா கையை தட்டி அவங்களுடைய ஆழ்த்தவனை சொல்லுவோமா? ஒரு லேவியனை பார்த்து நீ நல்லவன் என்று சொல்லவில்லை. யோவான் அங்க இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தின யோவான் ஆசாரியர்கள் லேவியர்களையும் பார்த்து கூட்டத்தை எப்படி கூட்டா? விரியன் பாம்பு குட்டிகளே. ஆசாரியரை பார்த்து இல்ல, லேவியனை பார்த்து ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லல, உதவி செய்ய யார் மடிந்து கிடக்கிறானோ அல்லது பக்கத்தில் இருக்கிற ஒரு காரியம் சரியில்லாத ஒரு காரியத்தை சரி செய்யறதற்கு உங்களுக்கு திராணி இருக்கும் போது
அதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்களே நன்மை செய்கிறவர்கள். அதே போல ஒண்ணு சொல்லிடுறேன், யாக்கோபு நிருபத்தில் நீங்க வீட்டுல போய் வாசிங்க, அதுல இருக்கு, நீங்கள் நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் போவீர்கள் என்றால் அது பாவம். பாவம்னா பொய் சொல்லுகிறது, திருடுறது, கொலை பண்றது, கொள்ளடிக்கிறது, இதெல்லாம் மட்டும் பாவம் இல்லை. நன்மை செய்யாமல் இருப்பதும் பாவம். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார். நீங்க என்ன இப்படி ஆகும் சொல்லுங்க? நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார். என்ன கடனாத நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த கால வேளையில 7 மணி ஆராதனை பிரசங்கம் பண்ணப்போ நான் சொன்னேன், அந்த காலத்தில் இருளில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க ஜீவ கல்லாகிய கிறிஸ்துவினிடத்தில் நீங்களும் ஜீவ கல்லாய் இருக்கலாம். நன்மை செய்வீர்கள் என்றால் ஜீவ கல்லாய் இருப்பீங்க. அப்படி இல்லை என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு தடைக்கல்லாய் மாறுவீர்கள். தடைக்கல்லாய் மாறுகிறவனுக்கு இயேசுவே சொல்கிறார், அவனுக்கு ஐயோ. அப்போ இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் ஒரே ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வோம். எங்க எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் நாம் ஒரு நபருக்கு ஒரு விதத்தில் உதவி செய்ய முடியும் என்றால் அது நான் அப்படியே பொருட்படுத்தாம அப்படியே பார்த்துட்டு போறவனா இல்ல, ஒரு ஆசாரியனா இல்ல, ஒரு லேவியனா இல்ல, ஒரு சமாரியனாய் நான் காணப்படுவேன். அது எது வேணா இருக்கலாம். இயேசு சொன்ன ஒரே ஒரு காரியம் இந்த ஒரு காரியம் தான். அவர் மனிதன் பட்டு கொண்டிருக்கிற பாடுகளை பார்த்து கொண்டிருக்க முடியாம தான் உங்களுக்கும் எனக்காகவும் அவர் பரலோகத்தின் மகிமையை விட்டு இறங்கி வந்தார். நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்துல, உங்க குடும்பத்துல, உங்க உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில உங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து, உங்களை கொஞ்சம் தாழ்த்தி நன்மை செய்யுங்க. ஆண்டவர் உங்களை கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுவார். நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறும்போது ஆசீர்வாதமான பாத்திரமாய் இருப்பீர்கள். ஆசீர்வாதமான பாத்திரமாய் இருப்பது தான் உண்மையான கிறிஸ்துமஸ். அதுவே ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரே நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணி ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க. ஆண்டவரே, நான் நன்மைக்கு ஞானியும் தீமைக்கு பேதையுமாய் இருக்க எனக்கு கிருபை செய்யும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த நன்மைக்கு ஞானியும் தீமைக்கு பேதையுமாய் இருக்கும்போது சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், நோய்கள் அல்லது கடன் தொல்லை, கஷ்டங்கள், சாபங்கள் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவதற்கு ஒரு நொடி பொழுது போதும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்னே ஒன்று, நன்மைக்கு ஞானியாய் மாறி தீமைக்கு பேதையாய் மாறுங்கள். உங்க கரங்களை உயர்த்தி உண்மையா அந்த வார்த்தையை விசுவாசிப்பீர்களா? உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் நன்மைக்கு ஞானியும் தீமைக்கு பேதையுமாய் காணப்பட எனக்கு அனுக்கிரகம் செய்யணும். ஒரு வார்த்தை சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, நான் நன்மைக்கு ஞானியும் நன்மை மாத்திரமே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லுகிறது, இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றியிருந்தார். அவர் நன்மை செய்கிறவராகவே இருந்தார். அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை, அவரை போல நல்லவர் யாரும் இல்லை. ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமா இருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரட்டும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளையில உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தேவைகளையும் கஷ்டங்களையும் எல்லாவற்றையும் அறிந்தவர் நீ. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷமாக அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெய்வீக சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, உம்முடைய சமாதானத்தை நீ வைத்து போன சமாதானத்தை அவர்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்க அவர்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்யும். கர்த்தர் நீ தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Pastor Isaac. God bless you.
ஒரு காணிக்கை செலுத்த நேரம். குலவணிபுரம் அந்த குழுவில் அந்த பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டை கேட்டு நிறைய காசு காணிக்கை. அதில் குலவணிபுரம் குழுவில் அந்த பாட்டு பாடுவாங்க. பாட்டு போட்டு உற்சாகமாக கத்தருக்கு காணிக்கை கொடுத்து கத்தரை கனப்படுத்துவாங்க.